கருத்தரிப்பதில் பிரச்சனையா? நோவா IVF இன் இந்த ஃபெஸ்டிவ் சீசனை பயன்படுத்தி ரூபாய் 15,000 வரை ஸ்பெஷல் ஆஃபராக பெற்றிடுங்கள். எல்லாருமே தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னாச்சுன்னா, நம்மளுடைய வேலை எப்படி, நம்மளுடைய பசி தீயினுடைய அளவு, கேஸ்ட்ரிக் என்சைம் செக்ரீஷன்ஸ், நம்மளுடைய டைஜஸ்டிவ் பவர் எவ்வளவு, அதே மாதிரி நாம் நேற்று மாதிரி இன்னைக்கு வேலை பார்த்தோமா, பசியோட கூட நீ இருந்துட்டு போ, தப்பு கிடையாது. ஆனால் தேவையில்லாமல் அதிகமாக சாப்பிட்றது அப்படிங்கிறது நிச்சயமாக இப்போ ஒரு வேளை உணவை முற்றிலுமாக தவிர்த்துட்டு வெறும் சுண்டல் மாத்திரம் சாப்பிட்றது, இடையில பசிக்கிற போது கொஞ்சம் மோர் குடிச்சிக்கிறது, கொஞ்சம் நெய் சாப்பிட்றது, இது மாதிரி நம்ம சாப்பிட்டுட்டு வந்தோம் அப்படின்னாச்சுன்னா. வணக்கம் டாக்டர். வணக்கம் டாக்டர். உடல் பருமன் அப்படிங்கிற பிரச்சனை இப்போ ரொம்ப அதிகமாக இருக்கு. என்ன நேரம் பார்த்தாலும் அரைச்சிக்கிட்டே இருக்கியடா, இப்படி சாப்பிட்டு தான் குண்டா இருக்க அப்படின்னு சொல்றதெல்லாம் நம்ம கேள்விப்படுறோம். ஸோ பசி தூண்டுறதில் தானே அவங்க சாப்பிட்றாங்க. ஸோ அது எப்படி நம்ம குற்றம்னு சொல்ல முடியும்? ஒன்று, ஸோ பசி ரொம்ப இருக்குது, நான் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கேன், அது எனக்கு ஏதாவது பிரச்சனையை ஏற்படுத்திடுமோ அப்படின்ற அச்சமும் எனக்கு இருக்குது, அப்படிங்கிற ஒரு பயமும் இருக்குது. ஸோ பசி இல்லைன்னு கஷ்டப்படுறவங்க இன்னொரு ரகம். ஸோ இந்த அதிகமான பசி தூண்டுதலை எப்படி நான் கட்டுப்படுத்துறது அப்படிங்கிறது தான் கேள்வி டாக்டர். பசியை கட்டுப்படுத்துறது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. இப்போது ஒவ்வொருத்தருடைய உடல் வாகுக்கு தகுந்த மாதிரியும் உடல் கட்டமைப்புக்கு தகுந்த மாதிரியும் அவங்களுக்கு அந்த பசியினுடைய அளவு, தீ அளவுன்னு சொல்லுவாங்க, பசி தீயினுடைய அளவு வேறுபடும். அப்படி அந்த விதத்தில் பார்க்கும்போது சிலருக்கு அதிக பசி இருக்கும், சிலருக்கு குறைவான பசி இருக்கும், சிலர் கொஞ்சம் அப்படியே குறிச்சிட்டு சாப்பிட்டு நல்ல பசியோடு இருப்பாங்க, கொஞ்சம் குறித்து சாப்பிட்டுட்டு அப்படியே போயிடுவாங்க. இது அவருடைய உடல் வாகுக்கு தகுந்த மாதிரி. ஒருத்தர் குறைவாக சாப்பிட்டுட்டு எப்போது ஒல்லியாகவே இருந்துட்டு இருப்பாரு, அதிகமாக சாப்பிட்டுட்டு ஒல்லியாகவே இருக்கிறவங்களும் இருக்காங்க. அதான் அது ஒரு வகை. ரெண்டாவது அளவோட சாப்பிட்டுட்டு அளவோட உடல் எடையை வச்சுட்டு இருக்கிறவங்க ஒரு வகை. மூணாவது நம்ம குண்டா இருக்கோம்னு தெரிஞ்சும் கூட அளவுக்கு அதிகமாக சாப்பிட்றவர்களுடைய ஒரு வகை. இந்த மூணாக நம்ம ஒரு புரிதலுக்காக நம்ம இந்த மூணு பிரிவாக வச்சோம். இதெல்லாம் வகைப்பாடு இருக்கா அப்படிங்கிறது கிடையாது. அதை நம்ம புரிதலுக்காக இந்த மாதிரி 3 இதெல்லாம் வச்சுக்கோம். இதில் எல்லாருமே நம்ம கவனிக்க வேண்டிய விடயம், எல்லாருமே தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னாச்சுன்னா, நம்மளுடைய வேலை எப்படி, நம்மளுடைய பசி தீயினுடைய அளவு, கேஸ்ட்ரிக் என்சைம் செக்ரீஷன்ஸ், நம்மளுடைய டைஜஸ்டிவ் பவர் எவ்வளவு, அதே மாதிரி நாம் நேற்று மாதிரி இன்றைக்கி வேலை பார்த்தோமா அப்படிங்கிறத பார்க்கணும். ஸோ நேற்றுக்கு வேகமாக நடந்து படி ஏறி மலை ஏறி வேண்டுதலுக்காக மலை ஏறி கும்பிட்டுலாம் வந்திருப்பாங்க, இன்றைக்கி அந்த வேலை இருக்காது. ஸோ அந்த அளவிற்கு தகுந்த மாதிரி நம்ம உணவை அமைத்து கொள்ள வேண்டும். திருக்குறளில் அற்றால் அளவறிந்து உண்க அஃதுடம்பு பெற்றால் நெடிது உய்க்கும் ஆறு. அற்றால் அப்படிங்கிற ஒரு வார்த்தைக்கு நம்ம என்ன நிறைய விளக்கங்கள் சொல்லலாம். அற்றால் அப்படிங்கிறது நிறைய தமிழ் ஆர்வலர்கள், தமிழ் உரை எழுதுகிறவங்க பல விளக்கங்கள் சொல்லியிருப்பாங்க. ஒரு மருத்துவ ரீதியாக நாம் பார்க்கும்போது அற்றுப்போதல் அப்படின்னு தமிழ் லெக்சிகன்லேயும் தமிழ் டிக்ஷனரியிலையும் நம்ம பார்க்கும்போது அதிலேருந்து நாங்கள் புரிஞ்சுக்கிட்டது, நம்ம ஒரு சித்த மருத்துவ பார்வையில் பார்க்கும்போது, அது செரிமானமாகி போதல், அது உடம்பில் கலந்து போகுதல், அது உடம்பில் கலந்ததற்கு பிறகு அது எனர்ஜியாக மாறி செயலாக மாறி போதல், அப்புறம் செயலாக மாறி கழிவு நீக்கமாகி போகுதல், அப்புறம் உடம்பில் இருக்கக்கூடிய அடிப்படை கட்டமைப்பில் அதனுடைய தேவை இல்லாமல் போதல். இது மாதிரி அற்றால் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு அது செரிமானமாகிறதுலேருந்து ஆரம்பித்து அது கழிவு நீக்கம் நடக்கி முடிக்கிற வரைக்கும் அது அற்றுப்போதல் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் இருக்குது. அற்றால், இது அற்றால். அளவு அறிந்து உண்க. அளவுனா என்ன அளவு? நாம் இன்றைக்கி என்ன வேலை பார்க்க போகிறோம், இன்றைக்கி என்ன மாதிரியான நம்மளுடைய செயல்பாடுகள், மன ரீதியாக என்ன செயல்பாடுகள் இருக்குது, அதை நம்ம சாப்பிட்ற சாப்பாடு அப்படிங்கிறது உடலுக்கு மட்டும் இல்லை, மனதிற்கும் தான். நம்ம உட்காந்து வேலை பார்த்துட்டே இருக்கும்போது அல்லது ஒரு கிளினிக்கில் கேஸ் பார்த்துக்கிட்டே இருக்கும்போது நமக்கு தேவையில்லை அப்படின்றது கிடையாது. மூளை வேலை பார்த்துக்கிட்டே இருக்கும். அப்போ அதுக்கு தேவையான மனதிற்கு தேவையான உணவு அப்படிங்கிறது நம்ம அளவறிதல் அப்படிங்கிறதுல வருது. அப்போ அந்த அளவு அறிந்து உண்ணுதல் அப்படிங்கிறது, அளவறிந்து உண்டால் அந்த மாதிரி, அதாவது உண்டால் அப்படின்னாச்சுன்னா ஒரு நாள் 2 நாள் இல்லை, இந்த மாதிரி ரொம்ப நாட்கள் நம்ம அதை சாப்பிட்டுட்டே இருந்தோம்னா அந்த உடம்பை பெற்றவன் நீண்ட நாள் நோய் இல்லாமல் வாழ்வான். அப்போது ஒரு பேலன்ஸ்டு டயட்,
நமக்கு தேவையானது. இன்றைக்கி நமக்கு வந்து ஒரு விருந்தின வீட்டில் போகிறோம், இன்றைக்கி நம்ம பிடிச்ச பொருளாக இருக்குது, நிறைய சாப்பிட்றது தப்பு. இன்றைக்கி எனக்கு சரியான உணவு கிடைக்கல, பசியோடு இருக்கிறது, அதுவும் தப்பு. ஸோ இந்த மாதிரியான ஒரு சூழலில் முதல்ல உள்ளது தான் அதிக டேஞ்சர் நான் சொல்லுவேன். பசியோடு கூட நீ இருந்துட்டு போ, தப்பு கிடையாது. ஆனால் தேவையில்லாமல் அதிகமாக சாப்பிட்றது அப்படிங்கிறது நிச்சயமாக நோய் தான். இதே இன்னொரு குறளில் முதல்ல சொல்லியிருப்பார், மிகினும் குறையினும் நோய் செய்யும் நூலோர் வழி முதலாய் எண்ணிய மூன்று. வலி அப்படிங்கிறது வாதம், பித்தம், கபம்னு நம்ம வழக்கமாக சொல்லக்கூடியது. வலிங்கிறது உடம்பினுடைய கைனட்டிக் எனர்ஜி, ஹையர் இன்டெலெக்சுவல் ஃபங்க்ஷன்ஸ், இதெல்லாம் சொல்லுவாங்க. ஸோ அப்போ மிகினும் குறையினும் நோய் செய்யும் அப்படின்றத நிறைய விளக்கங்கள் சொல்லலாம். இதில் வந்து எது மிகுது எது குறையுது அப்படின்னாச்சுன்னா, உடம்புல வந்து ஆற்றல் கூடுறதுக்கும் குறையிறதுக்கும் நம்ம சாப்பிட்றது சாப்பாடும் செயலும். நாம் வந்து சரியான உணவுகளை சரியானபடி தேர்ந்தெடுத்து அளவோடு சாப்பிட வேண்டும். செயல்பாடுகள் அப்படின்னு எடுத்துட்டாலும் சரி, இன்றைக்கி நம்மளால் எவ்வளோ செயல்பாடுகளை செய்ய முடியும் அப்படிங்கிறதோடு நிப்பாட்டிக்கணும். அதுக்கு குறைஞ்சும் செய்யக்கூடாது, ரொம்ப ஓவர் ஒர்க்லோடும் கொடுக்கக்கூடாது. ஸோ மிகினும் குறையினும், உணவும் செயலும் கூடினாலும் குறைந்தாலும் நோய் அப்படின்னு ஒரு விளக்கம் இருக்குது. ஸோ இது மாதிரி நமக்கு அந்த ஒவ்வொருத்தருக்கும் அந்த உணவினுடைய அளவை தீர்மானிக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்குது. அப்போ அதை தீர்மானித்து நம்ம செயல்பாடுகள், நிலமும் பொழுதும்னு சொல்லுவாங்க, இடமும் காலமும், நாம் எந்த காலத்தில் இருக்கிறோம், குளிர்காலத்தில் இருக்கிறோமா, மழை காலத்தில் இருக்கிறோமா, வெயில் காலத்தில் இருக்கிறோமா, காற்று காலத்தில் இருக்கிறோமா அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வந்து தீர்மானித்து அதுக்கு தகுந்த மாதிரி உணவை தேர்ந்தெடுத்து கொள்ள வேண்டும். அதே மாதிரி எந்த நிலத்தில் வாழ்கிறோம், குறிஞ்சியில் வாழ்கிறோமா, முல்லையில் வாழ்கிறோமா, குறிஞ்சினா மலை பகுதியில் வாழ்கிறோமா, அல்லது வந்து கோஸ்டல் ஏரியா, நம்ம வந்து நெய்தல் நிலம்னு சொல்லக்கூடிய கடற்கரைக்கு பக்கத்தில் வாழ்கிறோமா, அல்லது குறிஞ்சி நிலம் இது வயல்வெளிகளில் நம்ம வாழ்கிறோமா அப்படிங்கிறதுக்கு தகுந்த மாதிரியும் இந்த உணவினுடைய தன்மை மாறும். இதையெல்லாம் கணிக்கிறதுக்குன்னு ஒரு கணிதத்தை 3000 வருஷத்துக்கு முன்னாடியே வகுத்து கொடுத்துட்டு நம்ம முன்னோர்கள் போயிருக்காங்க. தொல்காப்பியத்தில் இருக்குது. ஸோ இந்த தொல்காப்பியத்திலிருந்து திருக்குறளிலிருந்து சொல்லக்கூடிய விஷயங்களை சரியாக தீர்மானித்து பழக்கக்கூடிய விஷயங்கள் படிப்படியாக தேய்ந்து போய் எந்த ஊர்லேருந்து வரக்கூடிய உணவையும் எப்படி வேணாலும் சாப்பிடலாம் அப்படிங்கிறது தான் இப்போ அதிகமாக இருக்குது. பசி இல்லாமலும் சாப்பிடலாம் அப்படின்ற ஒரு நிலைக்கு நம்ம வந்துட்டோம். அது வரும்போது நீங்கள் சொல்கிற அந்த உடல் பருமன் அப்படிங்கிறது கூடி தான் போச்சு. பசியை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு திருப்பி உணவு வழிமுறைகள் இருக்கா, இல்லை நம்ம இல்லை அது வந்து ப்ராக்டிஸ் பண்ணணுமா? இப்போது உடல் பாதிக்காமல் பசியை கட்டுப்படுத்தக்கூடிய வழிமுறைகள்னு சித்தர்கள் நிறைய சொல்லி வச்சுருக்காங்க. அதில் ஒன்றா நமக்கு இந்த காலத்துக்கு பொருந்தக்கூடிய விஷயங்களை சில இதை மாத்திரம் நம்ம எடுத்து நம்ம பேசிட்டோம்னா அது மக்களுக்கு உதவியாக இருக்கும். முதல்ல என்னென்னா புரோட்டீன் ஃபேட் ரிச் டயட் அப்படின்னு ஒரு கேட்டகரி வச்சுக்குவோம். நம்ம வந்து வகைப்பாட்டியலில் முதல் வகையில் அதை சொல்கிறோம். நம்ம உணவை சாப்பிடாம இரு, கட் பண்ணு அப்படின்னு சொல்லலை. உணவில் புரதம் அதிகம் இருக்கக்கூடியதும் நல்ல கொழுப்பு இருக்கக்கூடிய உணவுகளையும் அதிகமாக உண்ணுதல். அப்போ ரொம்ப சிம்பிள், வேக வச்ச வேர்க்கடலை, வேக வைத்த கருப்பு சுண்டல், கருப்பு மூக்கடலை, அப்புறம் வேக வைத்த பாசிப்பயிறு, வேக வைத்த உளுந்து, இதிலெல்லாம் நல்ல அதிகமான புரதம். அப்புறம் நல்ல கொழுப்புக்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது பசுநெய், மோர், இதில் இருக்கக்கூடிய கொழுப்புக்கள். அதுக்கப்புறம் வந்து தாவர எண்ணெய் பொருட்கள். தாவர எண்ணெய் பொருட்கள் எடுத்தாச்சுன்னா நல்லெண்ணெய், தேங்காய் எண்ணெய், கடலை எண்ணெய், ஆமணக்கெண்ணெய்ன்னு சொல்லக்கூடிய விளக்கெண்ணெய். ஸோ இந்த எண்ணெய்களில் இருக்கக்கூடிய சத்துக்கள் இதில் என்ன பண்ணுது, இதில் உள்ள எல்லாம் கடந்து இருக்கக்கூடியது வந்து அமினோ ஆசிட்ஸ், சில குறிப்பிட்ட அமினோ ஆசிட்ஸ், லைசின், அந்த மாதிரியான ஒரு 8 விதமான அமினோ ஆசிட்ஸ் உடம்புல இருக்குது. அது இந்த புரதத்துலேயும் கொழுப்புலையும் இருக்குது, உடம்புலையும் அது சில நல்ல செயல்பாடுகளே கொடுக்குது. இந்த அமினோ அமிலங்கள் எல்லாமே சேர்ந்து என்ன பண்ணுது அப்படின்னாச்சுன்னா, நாளடைவில் அதாவது நம்ம குடல் வயிறு பகுதியில் இருக்கக்கூடிய என்டோக்ரைன் செல்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அதாவது குடல் பகுதியில் இருக்கக்கூடிய நாளமில்லா சுரப்பு மண்டலத்தில் இருக்கக்கூடிய செல்களை இது நேராக போய் அதை சீர்படுத்தி நாளடைவில் பசி ஏற்பாடை கொஞ்சம் குறைக்குது. அதாவது அளவுக்கு அதிகமாக இருக்கக்கூடிய பசியை குறைக்கிறதுக்கு இது உதவியாக இருக்குதுன்னு இக்கால ஆய்வுகள் சொல்லுது. அப்போ அந்த புரத பொருட்களும் நல்ல புரதங்களும் நல்ல கொழுப்பு அமிலங்களும் எண்ணெய்களும் நாம் வந்து பயன்படுத்தலாம். இப்போ ஒரு வேளை உணவை முற்றிலுமாக தவிர்த்துட்டு வெறும் சுண்டல் மாத்திரம் சாப்பிட்றது, இடையில பசிக்கிற போது கொஞ்சம் மோர் குடிச்சிக்கிறது, கொஞ்சம் நெய் சாப்பிட்றது, இது மாதிரி நம்ம சாப்பிட்டுட்டு வந்தோம் அப்படின்னாச்சுன்னா
இந்த பசி ஆர்வம் நாளடைவில் குறையிறதும் இயற்கையாகவே, அதாவது உடலை பாதிக்காமல் குறையிறதுக்கு இது ஒரு வாய்ப்பாக அமைகிறது. ரெண்டாவது அப்படின்னு நம்ம அதாவது சொல்லக்கூடிய விஷயம் அப்படின்னாச்சுன்னா ப்ரீ மீல் ஹெர்பல் வாட்டர், அதாவது உணவு சாப்பிட்றதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஹெர்பல் வாட்டர், அதாவது மூலிகை தண்ணீர் அப்படின்னு சொல்லக்கூடியதை நம்ம சாப்பிடணும். ஒன்று வந்து சீரக தண்ணி, கேரளாலெல்லாம் இன்னும் கொஞ்சம் கூட பழக்கத்தில் இருக்கக்கூடியது தான். 1 லிட்டரில் ஒரு 2லேருந்து 3 தேக்கரண்டி சீரகத்தை போட்டு நல்லா கொதிக்க வச்சு அந்த சீரக தண்ணீரை நம்ம அப்பப்போ குடிச்சிட்டு வர்றது. அதோட முக்கியம் இல்லாமல் சாப்பிட்றதுக்கு ஒரு 1/2 மணி நேரத்துக்கு முன்னால் குடிக்கிறது, இது ஒன்று. ரெண்டாவது துளசி தண்ணீர், துளசி ஊற வச்ச தண்ணியும் குடிக்கலாம், அல்லது துளசியை ஒரு 200 மில்லி தண்ணீரில் போட்டு கொதிக்க வச்சு வடிகட்டின தண்ணீரும் குடிக்கலாம். ஆனால் இதில் வந்து வேறு எதுவும் கலக்கக்கூடாது, வெறும் அந்த துளசியும் தண்ணீரும் மட்டும்தான் இருக்கணும். மூணாவது நம்ம பரிகரிக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தாச்சுன்னா வெள்ளரி பிஞ்சு. வெள்ளரி பிஞ்சை கட் பண்ணி அதை வந்து தண்ணீரில் ஊற வச்சு அல்லது கசக்கி பிழிஞ்ச சாறை தண்ணீரில் கலந்து கொஞ்சம் சில துளிகள் வந்து எலுமிச்சை சாறு, எலுமிச்சை அலர்ஜி இல்லைன்னா எலுமிச்சை சாறு கலந்துக்கலாம். இந்த எலுமிச்சை சாறு கலந்த தண்ணீரை பருகிறது அப்படிங்கிறது மூணாவது நம்ம பரிகரிக்கக்கூடிய விஷயம். நாலாவது ரொம்ப முக்கியமானது அப்படின்னு எடுத்துட்டாச்சுன்னா இந்த வெறும் எலுமிச்சை சாறும் இஞ்சி சாறும் கலந்த தண்ணீர், இது நாலாவது நம்ம சொல்கிறது. எல்லாம் சாப்பிட்றதுக்கு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி. இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ப்ரீ மீல் வாட்டர், ஹெர்பல் வாட்டர் எந்த ஆராய்ச்சி நடக்கலை. ப்ரீ மீல் வாட்டர் குடிக்கும்போது சாப்பிடக்கூடிய அளவு குறையுது, உடம்பினுடைய ஆரோக்கியம் குறையாமல், இதனுடைய மெக்கானிசம்லாம் எங்களுக்கு தெரியலை, ஆனால் குறையிறத நாங்கள் வந்து பதிவு பண்ணியிருக்கிறோம் அப்படின்னு ஒரு ஆராய்ச்சி. இவ்வளோ விஷயங்கள் சேர்த்து குடிக்கிறது ஒன்று, அதுக்கு நார்மல் வாட்டரை குடிக்கலாம்ல? நார்மல் வாட்டரில் ஆராய்ச்சி பண்ணி சொல்லியிருக்காங்க நார்மல் வாட்டர் குடித்தாலும் இதே நடக்குதுன்னு. நாம் எதுக்காக இதை சொல்கிறோம் அப்படின்னாச்சுன்னா வயிறு குடலுக்கு அணுக்கமாக, வயிறு குடல்களை பாதிக்காத, வயிறு குடல்களுக்கே பலப்படுத்தக்கூடிய, இதில் நம்ம இன்னொரு நன்மை என்னென்னா இந்த மாதிரி ஹெர்பல் வாட்டர் குடிக்கும்போது சாட்டிட்டி சென்டர், அதாவது ஃபுல்னஸ் ஆயிடுச்சுன்னு ஒரு மனதில் ஒரு திருப்தி ஏற்படக்கூடிய ஒரு சென்டர் இருக்குது. மூளையில் மூச்சு விடுறதுக்கு, அப்புறம் வந்து நினைவாற்றலை மேம்படுத்துறதுக்கு, நல்ல போதும் அப்படிங்கிற நிறைவை ஏற்படுத்துறதுக்குன்னு ஒரு சென்டர் இருக்குது, அது சாட்டிட்டி சென்டர்னு பேர். அது ஃபுல் ஆயிடுச்சு அப்படின்னு நமக்கு அது சொன்ன பிறகு சாப்பாடு நிறுத்திடுவோம். ஸோ அந்த சென்டரை எல்லாம் தூண்டி வச்சு இன்றைக்கி குறைவாக சாப்பிட்டா போதுன்ற ஒரு எண்ணத்தை கொடுக்கறதுக்கு இந்த சீரகம், இதில் இருக்கக்கூடிய வெள்ளரி பிஞ்சில் இருக்கக்கூடிய சத்துக்கள் எல்லாம் உதவியாக இருக்கிறதா நம்ம பார்க்கறதுனால இதுக்கு உதவியாக இருக்குது. இது மறுபடியும் நான் சொல்கிறேன், இது ஆராய்ச்சியின் மூலமாக நிரூபிக்கப்படவில்லை. எங்களுடைய மருத்துவமனையில் இது பயன்படுத்தும் போது நல்ல பலனை கொடுக்குது. அதை நம்ம மக்கள் அனுபவத்தில் இதை நம்ம வந்து பயன்படுத்திக்கலாம். அதாவது ப்ரீ மீல் ஹெர்பல் வாட்டர் கன்சம்ஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலையில் இதை நம்ம வச்சுருக்கிறோம். இப்போ ரொம்ப பசிக்குது அப்படிங்கிறவங்க இந்த முறையை கையாளலாம். நான் உடல் பருமனை குறைக்கணும், நான் ரொம்ப ஒபிசிட்டி இருக்குது அப்படிங்கிறவங்களும் இந்த முறையை கையாளலாமா? கட்டாயமா அவங்களுக்கு அது கேடு இல்லாமல் குறைக்கிறதுக்கு தான் நம்ம 2வது முறை சொல்லியிருக்கோம். மூணாவதாக நம்ம என்ன சொல்கிறது அப்படின்னாச்சுன்னா உணவில் வந்து அதிகமான நார்ச்சத்து உள்ள பொருட்கள், கரையக்கூடிய கரையாத 2 நார்ச்சத்து எது இருந்தாலும் சரி, அந்த நார்ச்சத்துக்கள்லாம் என்ன பண்ணுது, இதே மாதிரி இந்த ஜிஐ ட்ராக்ட், அதாவது வயிறினுடைய உள்ள அடுக்குகளில் இருக்கக்கூடிய சில ரிசப்டார்ஸில் போய் வேலை பண்ணி அந்த ரிசப்டார்கள் மூலமாக நாளடைவில், இப்போது அந்த நார்ச்சத்து பொருள் சாப்பிட்டாச்சுன்னா ஒரு ஃபுல்னஸ் ஏற்படுது அப்படின்னாச்சுன்னா இன்றைக்கி ஏற்படக்கூடிய விஷயம் மட்டும் இல்லாமல் நாளடைவில் தொடர்ச்சியாக நம்ம கீரை சாப்பிட்றதும், முளைக்கட்டின பாசிப்பயிறு சாப்பிட்றதும், முளைக்கட்டின வெந்தயம் சாப்பிட்றதும் நாளடைவில் இந்த பசி ஆர்வத்தை குறைத்து உடம்பினுடைய ஆரோக்கியத்தை குறையாமல் பார்த்துக்கிறதுக்கு வாய்ப்பாக இருக்குது. இது 3வது விஷயம். முதல்ல வந்து அந்த இது சொன்னேன், புரதச்சத்து உள்ள உணவுகள், நல்ல கொழுப்புகள். 2வது வந்து நான் சொன்னது வந்து இந்த ஹெர்பல் வாட்டர். 3வது நான் சொல்லியிருக்கிறது வந்து இந்த ஃபைபர் கண்டென்ட் அதிகமாக இருக்கிறது. 4வது சாப்பிட்றதுக்கு முன்னாடி பிராணாயாமம் பண்ணுறது, மூச்சு பயிற்சி பண்ணுறது. ஸோ 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி பசியோடு இருக்கும்போது நல்லா ஆழ்ந்து மூச்சை இழுத்து நம்ம மூச்சை விட்டோம்னா இதில் என்ன நன்மையை நாங்கள் பார்க்குறோம் அப்படின்னாச்சுன்னா, அந்த மூச்சு பயிற்சி அப்படிங்கிறது ரொம்ப தேர்ந்தெடுத்து செய்யணும்னு அவசியம் இல்லை. ஆழ்ந்து மூச்சை இழுத்து மெதுவாக மூச்சை வெளியிடும். 1:2 ரேஷியோவில் உள்மூச்சு 1 பங்கு, வெளிமூச்சு 2 பங்கு. இதை இழுத்து விடும்போது அந்த பயிற்சி செய்யும்போது எங்களுடைய மருத்துவமனையில் என்ன நன்மைகள் நாங்கள் பார்க்குறோம் அப்படின்னாச்சுன்னா, உணவு கட்டுப்பாடு நம்ம சொல்லுவோம், அந்த உணவு கட்டுப்பாடெல்லாம் ஏற்கக்கூடிய மனநிலைக்கு அவங்க சரியாயிடுறாங்க. அந்த கிரேவிங் கம்மியாகுது. நிறைய இதை சாப்பிட்ணும், அடித்து பிடிச்சி இதை சாப்பிட்டே ஆகணும், டாக்டர் நம்மளை வந்து ஒரு தண்டனை கொடுத்துருக்குறாரு அப்படிங்கிற எண்ணத்தில் இருந்தெல்லாம் வெளியில் வர்றதுக்கு
இந்த பிராணாயாம பயிற்சி ரொம்ப உதவியாக இருக்குது. 4வது மூலிகை விதைகள். முருங்கை விதை, ஃப்ளாக்ஸ் சீடு, அரிசி விதைன்னு பேர், அதுக்கப்புறம் எள் விதை, அப்புறம் சுரை விதை, பூசணி விதை, இதையெல்லாம் நெய்யில் கொஞ்சம் லேசாக வறுத்து கொஞ்சம் மிளகுத்தூள் தூவி வச்சுக்கணும். நீங்கள் சொல்கிறீங்கள எப்போதும் சாப்பிட்டுட்டே இருக்கணும்னு ஒன்றா, இது மாதிரி போட்டு டப்பாவில் போட்டு வச்சுக்கிட்டோன்னா பசி எடுக்கிற போதெல்லாம் இதை கடித்து சாப்பிட்டுட்டு இருந்துட்டு இடையிடையே நம்ம மோர் குடிச்சிட்டு இருந்தோம்னாச்சுன்னா அந்த பசி ஆர்வம் குறையுது. அப்போ அந்த மூலிகை விதைகள் அப்படிங்கிறது அடுத்த கணக்கில் வருது. இதுக்கு அடுத்து கடைசியாக இஞ்சி. இஞ்சி சாறு அல்லது இஞ்சியை நெய்யில் நல்லா வதக்கி அதோட வெல்லம் சேர்த்து அரைச்சி வச்சுக்கிட்டோன்னா அந்த இஞ்சி லேகியம் மாதிரி நம்ம செஞ்சு வச்சு அப்பப்போ ஒரு தேக்கரண்டி, ஒரு நாளைக்கு 3 தேக்கரண்டி வரைக்கும் சாப்பிட்லாம். காலையில் எழுந்த உடனே ஒரு தேக்கரண்டி, காலை சாப்பாட்டுக்கு மதிய சாப்பாட்டுக்கு முன்னாடி ஒரு தேக்கரண்டி, மதிய சாப்பாடு முடிஞ்ச பிறகு இன்னொரு தேக்கரண்டி. இந்த அளவுக்கு நம்ம சாப்பிட்டாலே இந்த நாளடைவில் பசி ஆர்வத்தை குறைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதை தான் நம்மளுடைய நோயர்களை நம்ம சொல்கிறோம். இதை சொல்லிட்டு வரும்போது நாம் கொடுக்கக்கூடிய அவங்களுக்கு அந்த உணவு திட்டம், டயட் பிளான்னு நம்ம கொடுப்போம். அது எந்த டயட் பிளான் அவங்க உடம்புக்கு பொருந்தும் அப்படிங்கிறத பார்த்து கொடுக்கறத அவங்க ஒரு சங்கடம் இல்லாமல், எந்த ஒரு மனக்குறையும் இல்லாமல் பின்பற்றுவதற்கு இத்தனை முறைகளும் உபயோகமாக இருக்குது. இதில் 6 நான் சொல்லியிருக்கிறேன், 5, 6. இதில் ஏதாவது 1, 2 கூட அவங்க முயற்சி பண்ணி பார்க்கலாம். இப்போ பசி அதிகமாக இருக்குங்கிற ஒரு பிரச்சனை நம்ம பேசிகிட்டு இருந்தோம். ஸோ பசி இன்மையும் ஒரு பிரச்சனை தானே? ஆமாம். ஸோ அந்த பசி இன்மைக்கு என்ன மாதிரியான வழிமுறைகள்? ஒரு வருடமாக கருத்தரிக்க முயற்சி செய்தும் இன்னும் கருத்தரிக்கவில்லையா? நோவா ஐவிஎஃப்பின் இந்த ஃபெஸ்டிவ் சீசனை பயன்படுத்தி ரெஜிஸ்ட்ரேஷன், கன்சல்டன்ட், அல்ட்ராசவுண்ட், செமன் அனாலிசிஸ் முதலான மொத்த சேவைகளுக்கு ரூபாய் 15,000 வரை ஸ்பெஷல் ஆஃபராக பெற்றிடுங்கள்.